ஹலோ காய்ஸ், ரகடிக்க ஆசையில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், விஜயா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த மனோஜ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். மனோஜுக்கு ரோகிணி எப்போ ஸ்டோர் ரூமுக்கு வருவாங்க, தன்னோட பேசிகிட்டு இருப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது ரோகிணியுமே நினைக்கிறாங்க, மனோஜை நேற்று நான் காப்பாற்றினேன், கண்டிப்பாக மனோஜ் நான் ஸ்டோர் ரூமுக்கு வரவேன்ட்டு தெரியும், அதனால் எனக்காக அங்கே அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பான். நான் ஸ்டோர் ரூமுக்கு போகணும், முதல்ல மனோஜ்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மனோஜ்கிட்ட நல்ல பேர் வாங்கி எனக்காக ஆன்ட்டிகிட்ட போய் மனோஜ் பேசுவான், அதுவே போதும். அதுக்கப்புறமா ஆன்ட்டி சொல்கிறத அந்த வீட்டில் யாராவது ஒருத்தர் 2 பேராவது கேட்பாங்க தானே, கேட்டால் நான் ஈஸியாக அந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம் என்ற மாதிரி நினைக்கிறாங்க. நினச்சிட்டு அவங்கள்ட அம்மாவுக்கு சொல்கிறாங்க, அம்மா பாருங்கள், இன்னுமே ஒரு வாரத்துக்குள்ளே நான் அந்த வீட்டுக்கு திரும்ப போகிறேனா இல்லையான்றதை பாருங்கள் என்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏம்மா யாராவது வந்தாங்களா உன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கல்யாணி என்ற மாதிரி கேட்குறாங்க. என்னம்மா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, நேற்று தானே நான் மனோஜை ஜெயிலில் இருந்து வெளியில் எடுத்து விட்டேன், அதனால் கண்டிப்பாக மனோஜ் என்னையில் ரொம்ப பாசமாக இருப்பான், என்னை எப்போ பார்க்கணுமெண்டு எதிர்பார்த்துட்டே இருப்பான். இந்த சந்தர்ப்பத்தை பாவிச்சு ஆன்ட்டிகிட்ட ரொம்ப நல்ல பேர் கேட்டுடலாம். நான் மனோஜ்கிட்ட முதல்ல போய் பேச போகிறேன், அப்புறமா ஆன்ட்டியோட பேசலாம், அப்புறமா ரவி சுருதி இந்த மாதிரி இவங்களோட பேசி இவங்கள்ட்ட நல்ல பேர் கேட்டாலே போதும். அந்த முத்து மீனா பற்றி எனக்கு கவலையே இல்லை, அவங்க என்னை பற்றி நல்ல மாதிரி சொன்னாலும் சரி, என்னது எழுது போனால் என்னை வெறுத்தாலும் சரி, அவங்கள அந்த வீட்டில் இருக்கும்போதே நான் ஒரு ஆட்களாக பார்த்ததில்லை, இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க, பாரு அந்த வீட்டிலேயே நியாயப்படி நடக்கிறது முத்து மீனா, அது மட்டும் இல்லாமல் அவங்கள்ட அப்பா ரவி சுருதி இவ்வளோ பேர் தான். உன்னுடைய ஹஸ்பண்ட் நியாயப்படி நடக்கிறவங்களும் கிடையாது, உன்னுடைய அத்தையும் அந்த மாதிரி நடக்கிறவங்க கிடையாது. ஆனால் நீ இவங்க 2 பேரும் தான் நம்புகிற, இவங்க 2 பேரும் தான் உனக்கு கை கொடுப்பாங்கன்னு சொல்லுற. எனக்கு என்னமோ இது சரியாக படலை என்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு சரியாக படாமல் இருக்கலாம் அம்மா, நான் நம்புகிறேன், அவங்க என்னை காப்பாற்றுவாங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், நல்ல செய்தியோடு உங்கள்கிட்ட வரேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் மனோஜ்கிட்ட போகிறாங்க. மனோஜ்கிட்ட போகும்போதே அவங்க நிறைய சாப்பாடு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பொருட்கள் எல்லாம் கொண்டு போகும்போது மனோஜ் கேட்குறாங்க, என்ன ரோகிணி இதெல்லாம், நான் உன்னை எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன், ஆனால் இவ்வளவெல்லாம் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி சுத்தமாகவே எதிர்பார்க்கல என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படின்னு சொல்லும்போது மனோஜோட ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, நீ எதிர்பார்த்தியோ இல்லையோ நாங்கள் எதிர்பார்த்தோம், கண்டிப்பாக மேடம் வருவாங்க, உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, உன்னை பிடிச்ச இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க மாதிரி நடந்து கொள்ளுவாங்க, இதெல்லாம் எனக்கு தெரியுமப்பா, என்னப்பா எங்களுக்கே தெரியுது, உனக்கு தெரியாமல் இருக்கா, இங்கே பற்றியா எவ்வளவு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறான் உனக்குன்னு சொல்லி, சரி நீங்கள் சாப்பிடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் என்றுட்டு அவங்க போகிறாங்க. போகும்போது ரோகிணி நிற்க சொல்கிறாங்க, எங்கே போகிறீங்க, நில்லுங்க, இங்கே நான் நிறைய சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், நீங்களுமே சாப்பிடலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், சச்சே அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் போங்க, நாங்கள் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதி ஏதாவது இருந்தால் நாங்கள் அதை வைக்கிறோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா என்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நீங்கள் மிச்சம் மீதி எதுவும் வைக்க வேண்டாம், நாங்கள் வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டு தான் வந்தோம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி என்று சொல்லி ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இவங்களுக்கு பிடிச்ச பூடெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க, அதை கொடுக்குறாங்க. ரோகிணி இதெல்லாம் எங்கே வாங்கின, நான் தேடினாலுமே கிடைக்கிறதில்ல, உனக்கு எப்படி கிடைச்சிது என்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே பாரு, இதெல்லாம் நம்முடைய வீட்டுக்கு கிட்ட இல்லை, எவ்வளவோ தூரத்துக்கு போய் நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னால், பாரு நான் எவ்வளவு பாசமாக இருக்கிறேன், எப்படி மனோஜ் உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்தது, எதுக்காக எனக்கு எதிராக கேஸ் போட்ட, எதுக்காக டிவோர்ஸ் போட்ட, நீ இப்படிப்பட்ட ஆளே கிடையாது, ஆன்ட்டி சொல்லித்தானே போட்டேன், ஆனால் ஆன்ட்டி இனிமேல் என்னை மன்னிச்சிடுவாங்க, அது எனக்கு தெரியும், இப்போ முதல்ல நாங்கள் இதெல்லாம் சாப்பிடலாம், அப்புறமா ஆன்ட்டியை போய் சந்திக்கலாம் என்ற மாதிரி சொல்கிறாங்க. யாரை, என்னுடைய அம்மாவையா, அங்கேயெல்லாம் வேண்டாம், வந்தால் பிரச்சனை ஆகிடும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பார் மனோஜ், எனக்கு எப்படி அவங்களோட பேசுகிறேன்னு தெரியும், என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு என் மேலே கோவம் இருக்குது தான், அதுக்காக நெடுகளுமே அப்படி இருந்துடுவாங்களா, இங்கே பாரு அவங்கள்ட பசங்கள்லேயே கூட உன்னைத்தான் அவங்களுக்கு பிடிக்கும், அப்படி இருக்கும்போது உன்னை ஜெயிலில் இருந்து எடுத்து விட்ட என்ன எவ்வளோ பிடிக்கும், அதை நான் நேரவே பார்க்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது மனோஜ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை அதெல்லாம் வேண்டாம், நான் முதல்ல அம்மாவோட பேசுனதுக்கு அப்புறமா நீ வேணுமென்னு சொன்னா வா என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியா, எதுக்கு மனோஜ் அதெல்லாம், எனக்கெல்லாம் பயம் இல்லை, நீ எதுக்கு பயப்படுற என்ற மாதிரி சொல்கிறாங்க. உனக்கு என்ன, நீ பேசிகிட்டு இருப்ப, அப்புறமா நான் தானே அவங்ககிட்ட அடி வாங்கணும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது அடிப்பாங்களா, உன்னை அடிச்சிருக்கிறாங்களா, இதுவரையும் அடித்ததே இல்லையே, ஏன் இப்படி சொல்கிற, ஆண்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க என்ற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, உன்னை பற்றி பேசினாலே அவங்களுக்கு பிடிக்கும்,
பிடிக்காது, அதை தான் சொல்கிறேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, ரவி சுருதியெல்லாம் எப்படி இருக்கிறாங்க? ரொம்ப நாளாச்சு அவங்கள பார்த்து, அவங்கள போய் பார்க்கலாமா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இருப்பாங்க. இப்போ பார்க்கணும்னு சொன்னால் அங்கே போய் தான் பார்க்கணும். இது தேவையா நம்மளுக்கு? நம்மளை தான் ரோகிணி மற்றவங்க தேடி வந்து பார்க்கணும். எதுக்கு அவங்கள தேடிட்டு நாங்கள் போகணும்? போனால் அப்புறமா வந்து தங்களை விட்டால் பெரிய ஆள் யாருமே இல்லையானே நினச்சிருவாங்க. அவங்களையெல்லாம் நான் பெருசாக மதிக்கிறதே இல்லை என்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாரு மனோஜ், நான் காரணம் இல்லாமலாம் அப்படி கேட்கல. ரவி சுருதி இவங்க 2 பேரும் நாங்கள் சொல்கிறத ஓரளவாவது கேட்பாங்க. நம்மளுக்காக ஆன்ட்டிகிட்ட அங்கிள்கிட்ட போயெல்லாம் பேசுவாங்க. அதனால் நாங்கள் முதல்ல இதை சாப்பிட்டுட்டு ரவி சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடலாம். அங்கே எப்படி சாப்பிட்றது? அதுதான் நிறைய சாப்பிட்டோமே என்ற மாதிரி வந்து மனோஜ் சொல்கிறாங்க. இல்லை அங்கே சாப்பிட போகிறதில்ல, ஏதாவது ஜூஸ் ஏதாவது ஆர்டர் பண்ணி குடிக்கலாம். ஆனால் முக்கியமாக நாங்கள் அங்கே போகிறதே அவங்கள மீட் பண்ணத்தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி பரவாயில்ல, ஆனால் எனக்கு என்னமோ அது சரியாக படலை. அவங்களெல்லாம் போய் எதுக்கு நாங்கள் மீட் பண்ணணும்? விருப்பம்ண்டா அவங்க வரட்டுக்கும், ஃபோன் பண்ணி விட அவங்க வரட்டும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னோட சுருதி பேசுகிறவங்களா இருந்தால் நான் ஃபோன் பண்ணினா வருவாங்க. இப்போ தான் பேசுகிறது இல்லையே, முதல்ல நாங்கள் போகலாம், அப்புறமா அவங்கள நம்மள இடத்த தேடி வர வைக்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்லிவிட்டு இவங்க நல்ல மாதிரி நடித்து மனோஜை வந்து சுருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே சுருதியோட ரெஸ்டாரண்ட்டில் யார் நிற்கிறேன்னு சொன்னால் முத்து, மீனா நிற்கிறாங்க. அவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், சிந்தாமணிகிட்டேருந்து நிறைய பணத்தை திரும்ப வாங்கியாச்சு. யாரையெல்லாம் சிந்தாமணி ஏமாத்தினாங்களோ அவங்கள்ட்ட இருந்தெல்லாம் பணத்தை திரும்ப வாங்கி மீனா கொடுத்துட்டா. அவங்க பூக்கார சங்க தலைவியாக வந்த உடனேயே முதல் வேலையாக இதைத்தான் பார்த்தா. இந்த மாதிரியெல்லாம் அவங்க பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது தான் மனோஜும் அதே மாதிரி ரோகி அங்கே போகிறாங்க. போனதை பார்த்தோன்னே முத்துக்கு கோவம் வந்துடுது. முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், எதுக்குடா இங்கே வந்த? சரி நீ வந்தது இருக்கட்டுக்கும், இதுக்கு தேவையில்லாத ஆக்களெல்லாம் இங்கே கூட்டிகிட்டு வரன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன் இங்கே நாங்கள் வரக்கூடாதா? இது ரெஸ்டாரண்ட் தானே, உங்களோட வீட்டுக்கு நாங்கள் வரலையே என்ற மாதிரி வந்து ரோகிணி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் ரோகிணி, நாங்கள் பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்களை வர வேண்டாம்னு சொல்கிறதில்ல. ஆனால் இங்கே வந்து யாராவது பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சா கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு எங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. சரியா? என்னென்னு சொன்னால், இது எங்களோட ரெஸ்டாரண்ட், உங்களோட பிரச்சனைகளை கேட்கறதுக்கான இடம் இது இல்லை, அதை நீங்கள் வெளியில் வச்சுக்கொள்ளணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன சுருதி இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எவ்வளவு பாசமாக அந்த வீட்டில் இருக்கும்போது நடப்பீங்க. உங்களை பார்க்கணுமென்ற ஆசையில் தான் நானும் மனோஜுமே வந்தோம். ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்படி வந்து சொல்கிறாங்க. என்னது, என்ன பார்க்க ஆசைப்பட்டு வந்தீங்களா? ஏன் ஆசைப்பட்டீங்க? திடீரென்று எதுக்கு உங்களுக்கு அந்த ஆசை வந்தது? இப்போ நிறைய நாளாகவே நீங்கள் என்ன பார்த்தது இல்லையே, அதனாலயா? அல்லது போனால் ஏதாவது புதுசாக ஏதாவது பிளான் பண்ணி வந்திருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள் ரோகிணி, நீங்கள் என்ன பிளான் பண்ணினாலும் எனக்கு அது புரியும். என்னென்னு சொன்னால், நான் வந்து ஒரு நாளும் உங்களை நம்பினதே கிடையாது. மீனா ஏதாவது பொய் சொன்னால் கூட உடனே நான் நம்பிடுவேன். என்னென்னு சொன்னால், மீனா யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க. ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களே, யாரெல்லாம் உங்களை நம்புகிறாங்களோ அவங்கள தான் முதலாவதாக ஏமாற்றுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்களை நம்புவேனா நான்? சொல்லுங்கள் பார்க்கலாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னதுக்கப்புறமா மனோஜை பார்த்து முத்து சொல்கிறாங்க, மனோஜ் சீக்கிரமாகவே இவளை வெளியில் போய் சொல்லு. இவளோட சுற்றிட்டு இருக்கிறது தெரிஞ்சால் இப்போ அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினேன்னு சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா? இங்கே பாரு, நான் என்னோடய ஒய்ஃபோடு தான் வந்திருக்கிறேன், வேறு யாரும் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வரலை. நீ எதுக்கு கத்துற? நான் தான் இந்த மாதிரி கத்தணும். எனக்கு பிடிக்கலன்னு சொன்னால் நான் வந்து சேர்ந்து வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு பிடிச்சபடி தான் வந்திருக்கிறேன். ரோகிணி ரொம்ப நல்லவ. உங்களை எல்லாருக்கும் ரோகிணியோட கதைக்கிறதுக்கே ரைட்ஸ் இல்லை. நீங்கள்லாம் ஒரு ஆளுண்டு பேசுகிறீங்க. நான் ஜெயிலில் இருக்கும்போது யாராவது இறக்கப்பட்டீங்களா? உங்களோட பணத்தை செலவு பண்ணிங்களா? எனக்காக நீங்கள் பணம் செலவு பண்ணி வந்து என்னை ஜெயிலேருந்து வெளியில் எடுத்தீங்களா? எதுவுமே பண்ணலை. இப்படியே வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருந்ததா மிச்சம். ஆனால் ரோகிணி பணம் இல்லாட்டிலுமே நான் வந்து கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாலுமே அதை பொருட்படுத்தாமல் எனக்காக 5 லட்சம் ரூபா பணத்தை கொண்டே அந்த ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்துருக்குறேன். அப்படின்னு சொன்னால் ரோகிணி நல்லவா, நீங்கள் நல்லவா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொல்லும்போது வந்து மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அத்தை சொல்லுவாங்க யார் நல்லவங்கன்றதை, அதை வீட்டுக்கு வந்தால் தெரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன மனோஜ், இவங்க எல்லாம் உங்களை விரட்டுறாங்க? இவ்வளோ தூரம் வந்துட்டு தான் அந்த வீட்டில் எவ்வளோ எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க எல்லாம் திமிரா பேசுகிற அளவுக்கு வச்சுட்டாங்களா? ஆண்டி அப்படியெல்லாம் விட மாட்டாங்களே. ஏய், நீ யார் ஆண்டி என்ற என்னுடைய அம்மா பற்றி பேசுகிறக்கு? அவங்கள பேசுகிறக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இங்கே பாரு, நீ எங்களோட வீட்டு மருமகளும் இல்லை, இவனுக்கு வந்து ஒய்ஃபும் கிடையாது. கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கு. அதுக்கப்புறமா அந்த முடிவெல்லாம் வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். நீ நல்ல மாதிரி நடித்து இங்கே வரலாமான்ட்டு நினைக்கலாம், ஆனால் எங்களோட வீட்டுக்குள்ளே வரையலாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னே ரோகிணிக்கு ஒரு மாதிரி ஆச்சுது. என்னது, இவங்கள்ட்ட ஏச்சு வாங்கிட்டு இருக்கிறத விட வெளியில் போகலாம்
போகலாம்னுட்டு அழுதுகிட்டே போகிறாங்க. ரோகிணி எங்கே போகிற, நீ தானே வந்து சுருதியை பார்க்கணுமெண்டு வந்த, அப்புறமா இதுக்கு போகிறன்ற மாதிரி வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து இவங்களுக்கு புரியுது, ஓஹோ இவங்க வந்தது வந்து சாப்பிட்றதுக்கு இல்லை, சுருதியை பார்த்து பேசி நல்ல மாதிரி நடித்து சுருதிகிட்ட நல்லவன்ற பேர் எடுத்தா சுருதி போய் வந்து ஆண்டிகிட்ட சொல்லுவாங்க. ஆண்டி வந்து சுருதி சொல்கிறத கொஞ்சமாவது கேட்பாங்க. அதனால் நான் அப்படியே சொல்லி ஏதாவது சொல்லி அவங்கள்ட வீட்டுக்குள்ளே போயிடலான்ட்டு பார்த்துருக்குறா போல இருக்குது. எப்படி சுருதி பற்றியா பலகுரல் உன்னை எப்படி ஜூஸ் பண்ணுறதுக்கு நினச்சிருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீடுங்க இவளையெல்லாம் ஒரு ஆளாக நான் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி வந்து சுருதி சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அழுதுகிட்டே வந்து சிந்தாமணிகிட்ட போகிறாங்க. என்னை வந்து ரொம்பவே கேலி பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, இவங்களுக்கு ஏதாவது பண்ணி இவங்களை பழி வாங்கணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நீ வேறு, அவள் என்னையே வந்து இப்படி தான் பண்ணிகிட்ருக்குறா, எனக்கு உன்னையாவது கேலி பண்ணினா, ஆனால் என்னட்ட நிறைய பணத்தை வாங்கிட்டா, ஊர் மக்கள் முன்னாடி என்னை அவமானப்படுத்திட்டா, எனக்கு பயந்து ஓடினவங்க எல்லாருமே என்னை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வச்சுட்டா, அப்படி ஒரு வேலையை இந்த மீனா வந்து தான் வந்து பதவிக்கு வந்தோடனே வச்சுட்டான்ற மாதிரி வந்து சொல்லும்போது, என்னான்ட்டி பண்ணினா நீங்கள் என்ன பார்த்துட்டு இருந்தீங்க, அவளுக்கு எங்கேருந்து வந்தது அந்த திமிரெல்லாம் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவள் தான் வந்து இப்போ பூக்கார சங்க தலைவி ஆகிட்டாலே, யார்கிட்டையெல்லாம் நான் வட்டிக்கு வசூல் பண்ணினேனோ அவங்கள்ட்டையெல்லாம் வந்து நான் வந்து பத்திரத்தை வாங்கி வச்சுருக்கிறேன், நிறைய வட்டி வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி என் மேலே வந்து பொய்யா புகாரெல்லாம் கொடுத்து வச்சுருக்கிறா. இப்போ இவளுக்கு ஏதாவது பண்ணணுமென்று தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், அந்த நேரம் பார்த்து நீயும் வந்திருக்கிற என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாண்டி ஏதாவது இவளுக்கு பண்ணணும் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உன்னை வந்து வெறுட்டினவங்களை அந்த வீட்டிலே இருக்க விடக்கூடாது, அதுக்கு முதல்ல ஒரு காரியம் பண்ணணும், வா சீக்கிரமாக போகலாம்ன்ட்டு ரோகிணியை கூட்டிகிட்டு எங்கே போகிறாங்கன்னு சொன்னால் அந்த ஃபைனான்ஸர்கிட்ட போகிறாங்க. ஃபைனான்ஸருக்கு சொல்கிறாங்க, இந்த பொண்ணை வந்து அவனோட அந்த ஹஸ்பண்டோட வந்து வாழ விடுறாங்க இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டிலே அவங்க இருக்கக்கூடாது, யாரெல்லாம் இவளை எதுக்குறாங்களோ அவங்க எல்லாம் அந்த வீட்டை விட்டே ஓடிடணும், அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு என்னையுமே மிரட்டிகிட்டு இருக்குது, அவள் பூக்கட்டி அவன் வந்து பயந்துட்டு இருந்தவா இன்றைக்கு பூக்கார சங்க தலைவியாக வந்தோடனே இவ்வளவு திமிரா பேசுகிறா, இதுக்கெல்லாம் விடவே கூடாது அண்டு ரெண்டு பேருமே வந்து அந்த ஃபைனான்ஸரோட பேசுகிறாங்க. பேசும்போது ஃபைனான்ஸர் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறது, அவங்க தான் பணத்தை கட்டுறாங்க, இங்கே பாருங்கள் 3 மாதம் டைம் கொடுத்ததால தான் அவங்க பணத்தை கட்டுறாங்க, 2 நாளில் அந்த பணம் திரும்பி வரணும், இல்லைன்னு சொன்னால் வீட்டை ஏலத்தில் விட்டுடுவேன்ட்டு சொல்லுங்கள் என்ற மாதிரி வந்து சொன்னோன்னே அவங்க வந்து நோட்டீஸ் அனுப்புகிறாங்க, லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இதை வந்து ரவி பார்த்தோன்னே கதறிட்டே அவங்கள்ட அம்மாட்ட ஓடி போகிறாங்க. வீட்டுக்கு போய் அம்மா இன்றைக்கு ஒரு விஷயம் நடந்தது தெரியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னப்பா என்ன கையில் கடிதத்தோடு வந்திருக்கிறன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது போஸ்ட்மேன் கொண்டு வந்து தந்தாங்க, நாம் வந்து பிரித்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது இந்த வீடு ஏலத்தில் போகுது, அவங்க வீட்டுக்கான பத்திரத்தை திரும்ப தாரேன்னு சொன்னால் 2 நாளில் முழு பணத்தையும் தர சொல்கிறாங்க. என்னப்பா பண்ணுறேன்னு சொல்லும்போது, என்ன இதுக்கெல்லாம் எதுக்கு பயந்துட்டுருக்கிறீங்க, எங்கேயாவது வீட்டை விற்றுட்டு அந்த பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டிய தானே என்று சொன்னோன்னே வந்து முத்து ஓடி போய் மனோஜுக்கு அடிச்சிடறாங்க. என்னடா நினச்சிட்டு இருக்கிற வீட்டை விற்றாலும் பரவாயில்லை, நடுத்தரவுக்கு போனாலும் பரவாயில்லைன்ற மாதிரி பேசுறியே, நீ எல்லாம் ஒரு ஆளா, உன்னை நம்பி யாரடா பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பணம் தந்ததச்சே, உன்னையெல்லாம் ஒரு ஆளுண்டு நினச்சி அம்மா இவ்வளோ நாளும் உனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறா, இப்போ தெரியுதா இவன் எப்படிப்பட்டவன் சொல்லி, வீடு விற்றாலும் பரவாயில்லைன்னு சொல்கிறவன் என்ன மாதிரியான காரியமெல்லாம் பண்ணுவான் பணத்துக்காகன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மனோஜ் இங்கே பாரு, இந்த வீடு விற்க ஒருபோதும் நான் விட மாட்டேன், உன்னால தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லும்போது, இப்போ கேளு என்ற மாதிரி வந்து முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் தான் 10 லட்சம் கொடுத்தோம், அதை இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கெல்லாம் கடன் பட்டு எவ்வளவு உழைச்சி கொடுத்தோம்னா எங்களுக்கு தான் தெரியும், ஆனால் அவர் வந்து ₹1 பணம் கூட கொடுக்காம எவ்வளோ திமிராக பேசுகிறார், அதிலேருந்தே தெரியுது அவருக்கு பணத்தின் அருமையும் தெரியல, இந்த வீட்டின் அருமையும் தெரியலை, யார் இவ்வளவு கடன்பட்டா என்ன, என்னால் இந்த வீடு குட்டிச்சுவராக போனாலும் என்னாண்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு தான் ஆண்டி அத்தை இவ்வளோ நாளும் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க என்ற மாதிரி வந்து சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க. இங்கே என்னென்னு சொன்னால், எங்கள் பார்மீனா இவங்களை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை, நாங்கள் ஆக வேண்டிய வேலையை தான் பார்க்கணும், இவனும் சரி என்னுடைய ஒய்ஃபும் சரி என்னை வந்து நடுத்தரவுக்கு விடணுமெண்டே நினச்சிட்டாங்க, என்னுடைய ஒய்ஃபை நான் எவ்வளோ நம்பினேன், விஜயாவை நான் எவ்வளவு நம்பினேன், கல்யாணமான நாள்லேருந்து அவளுக்கு ஒரு குறையும் விட்டதில்லை, என்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் நான் வந்து என்னை கஷ்டப்படுத்தி பண்ணியிருக்கிறேன், ஆனால் வந்து அவள் வந்து என்னை நடுத்தெருவில் விடுற அளவுக்கு கொண்டு விட்டுட்டா, இவனோட பேச்சை கேட்டு இனிமேல் இவங்கள்ட பேச்சை கேட்டும் பிரயோசனம் இல்லை, இவங்களை நாங்கள் நம்ப போகிறதும் இல்லை, இந்த வீட்டை மீட்கிறதுக்கு என்ன பண்ணலாமோ அதை பண்ணலாம், இங்கே பாரும்மா முதல்ல போய் அந்த ஃபைனான்ஸரோட பேசுங்க, எங்களுக்கு முதல் மாதிரியே நீங்கள் 3 மாதம் டைம் தாங்க நாங்கள் தந்துடுறோம்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது முத்து சொல்கிறாங்க, அது நடக்காத காரியமாப்பா, 3 மாதம் டைமே வந்து ரொம்ப கம்மி, அதுக்குள்ளே நாங்கள் 10 லட்சத்தை கொடுத்துட்டோம்னு சொன்னால் மீத பணத்தையும் தரப்போகிறோம்னு தெரிஞ்சு அந்த சிந்தாமணி தான் ஏதோ ஒரு பிளானை போட்டுருக்குற, அந்த சிந்தாமணி அவங்களோட வந்து நல்ல மாதிரி பழகும் வரைக்கும் இதுலேருந்து நாங்கள் மீளவே முடியாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க.
இங்கே பாருப்பா அந்த ஃபைனான்ஸரோட பேசு, அவன் ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இறங்கி போகிறக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இவங்க ஃபைனான்ஸரை போய் தேட போகும்போது அவங்க நான் அங்கே நிற்கிறேன் இங்கே நிற்கிறேன்னு அலக்கழிச்சிட்டே இருக்கிறாங்க. அந்த கோவத்தில் முத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஃபைனான்ஸரை அடிச்சிடுறாங்க. ஏற்கனவே அந்த ஃபைனான்ஸருக்கு இவங்களை பிடிக்காது. இவங்ககிட்டேருந்து நிறைய பணத்தையும் வாங்கிட்டு அந்த வீட்டையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அவங்கள அடித்தா விடுவாங்களா? இனி என்ன நடக்க போகுதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.